ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போ இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியம் கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 10 நிமிஷத்துல நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல ஒரு அற்புதமான திடீர் மாற்றம் நிகழப் போகுது. காரணம் இல்லாம நான் உன்னை தேடி வரமாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன்னு உனக்கே தெரியும் தானே. இப்பொழுது நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய காலகட்டம். கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு களிப்போடு மனமகிழ்வோடு நீ வாழப் போகிறாய். மனசு விட்டு வாய் விட்டு நீ சிரிக்க போற. மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில முழுவதுமாக கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஆசையா ஓடி வந்திருக்கேன். இப்போது நீ ஆசைப்படக்கூடிய விஷயங்களையும் அழகாக உன் வாழ்வில் நடத்தி தர போகிறேன் என் செல்லமே. ஆனா நீ ஒருபோதும் ஆசைக்கு அடிமை ஆயிடக்கூடாது. ஆசைப்படுறதுன்றது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனா நீ தொடர்ந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அதை ஒரு கட்டத்தில் அடைய முடியலையே நினைச்சு உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம தவிக்க நேரிடும். ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டினா முதல்ல அதை அடைவதற்கு முழு மூச்சா நீ வேலை செய். அப்புறமா ஒவ்வொன்றா ஆசைப்பட்டு அதை அடையலாமே தவிர பார்க்குற எல்லாத்துக்கும் கேட்குற எல்லாத்துக்குமே நீ அடைய ஆசைப்படக்கூடாது என் தங்கமே. உனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இதுதான் நான் இப்படிதான் வாழுவேன்னு அதில் பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நேர்மையான வாழ்க்கையை நீ வாழும்போது நிச்சயமா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன். உன் தலையில இருக்கிற வரைக்கும் முடிய எவ்வளோ அழகா ரசிச்சு ரசிச்சு பார்க்குறீங்க. ஆனா அதை வெட்டி கீழே போட்டதுக்கு அப்புறம் அருவருப்போட பார்ப்பதின் காரணம் தெரியுமா? எதுவா இருந்தாலும் அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் மதிப்பும் மரியாதையும். நீ கூட அப்படிதான் நேர்மையா நல்ல பிள்ளையா உயர்வா உனக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கணுமே தவிர தவறான செயல்களை செய்து தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது. நீ பேசும் வார்த்தைகளும் நீ செய்யும் செயல்களும் கூட உண்மையாக உயர்வானதாக இருக்கணும் என் தங்கமே. உன் கண்ணீரை கடந்து வரும் கவனமும் உன் கோபத்தை கடந்து வரும் மௌனமும் அவமானங்களை நீ கடந்து வரும் நிதானமும் தான் எப்போதுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும். எவ்வளவுதான் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு எதிரில் இருக்கவங்க பேசினாலும் கவனமாக கண்ணீரை கட்டுப்படுத்திக்கோ. கோபம் வரும்போது வாயை மூடிக்கிட்டு மௌனமாக இருந்துவிடு. யாராவது அவமானப்படுத்தினாலும் கூட உடனே வெகுண்டெழுந்து கத்தி கோபப்பட்டு சண்டை போடாம நீ பொறுமையா நிதானமா அந்த இடத்துல நடந்துக்கிட்டீனா இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வெற்றியாளனாக மாத்திடும். அதற்கு ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரமே அப்படி உனக்கான வெற்றிய இந்த வராகி அம்மா தரதான் போறேன். நீ நல்லவனா இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா நான் நல்லவனா வாழ்ந்தது ஒரு குத்தமானு நீயே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உறவுகள் உன்னை துன்புறுத்துவதையும் பாடா படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கவலை கொள்ளாதே என் செல்லமே. நல்லவங்கள இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா இது நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் உன்னுடைய நல்ல மனசையும் குணத்தையும் எல்லாரும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வந்தே தீரும் என் செல்லமே. எப்பவுமே நீ பேசிக்கிட்டே இருந்தீனா உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைஞ்சு போயிடும். கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியாக சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக கவனிச்சு பார்த்தீனா உன் மௌனத்திற்கே மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். எப்பவுமே யார்கிட்ட பேசினாலும் பொறுமையா நிதானமா கவனமா பேசு. நீ பேசுறதை விட அடுத்தவங்களை பேச விட்டு நிறைய கவனிச்சு பாரு. அதன் மூலமா வாழ்க்கையை வாழ்வதற்கான பல சூட்சுமங்கள் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. நீ எந்த பலனையும் எதிர்பார்த்து இந்த வராகி அம்மாவை வணங்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னை எப்போது வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உனக்கான எல்லா பலன்களையும் கொடுத்து உன் எதிர்காலத்தை அழகாக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ கஷ்டமான நேரங்களில் இருக்கும் போதெல்லாம் உனக்கான சந்தோஷமான நேரத்தை உருவாக்க நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். நீ கவலைப்படவே வேணாம், எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும். நீ யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கு. என்ன தெரியுமா? பணத்துக்காக போய் யாருக்கிட்டையும் கையேந்தி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. இன்னொன்று, ஒருத்தர் உன் மேலே பாசம் வைக்கலன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட பாசத்தை கேட்டு அன்பை கேட்டு கையேந்தி நிற்காத. இது இரண்டுமே உன்னை அசிங்கப்படுத்தி ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்திடும். பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி
நீ புத்திசாலித்தனமா திறமையா நடந்துக்கோ என் செல்லமே. யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நீ என்னதான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எல்லாரும் உன்னை தேடி வந்து காயப்படுத்துறாங்க. ஏன்னா இது கலிகாலம் அல்லவா? யார் என்னன்னு புரியாம நீ எல்லார் மீதும் அன்பு வச்சு நீயே உனக்கு சங்கடத்தை தேடிக்கிற. இனிமேல் ஆச்சும் உன் வாழ்க்கையை பாரு. என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு பார்த்து செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. தோல்விங்கிறது ரொம்ப இயல்பான, சகஜமான, யதார்த்தமான ஒரு விஷயம். எல்லா மனிதர்களும் பிறந்த உடனே எல்லாத்தையுமே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்களா? இல்லை எல்லா காரியத்தையும் செஞ்சு சம்பாதிக்க ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறாங்களா? பல தோல்விகளை தாண்டி கீழே விழுந்து எழுந்து அப்புறமா தானே ஒவ்வொன்றா கற்றுக்கிறாங்க. அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் சில தோல்விகளை கொடுத்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு உன்னை அனுபவசாலியாக நான் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் தாண்டி நீ வெற்றியை பெறத்தான் போகிறாயன் செல்லமே. யாராவது கல்லால் அடிச்சா கூட அது கொஞ்ச நேரத்துக்கு தான் வலிக்கும். ஆனா சொல்லால் அடித்து விட்டால் அது உன் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை கொன்று காயப்படுத்துன்றது எனக்கு தெரியும். யாரும் உன்னை அப்படி எந்த வார்த்தையும் சொல்லாத அளவுக்கு, உன் மனசு நோக்கும்படி பேசாத அளவுக்கு இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படுறதோ கஷ்டப்படுவதோ வேண்டாமேன்னு செல்லமே. யாராவது ஒருத்தர் உன்னை விட்டு பிரிஞ்சு போறாங்க அல்லது உன் கூட சண்டை போட்டு போறாங்கன்னா ஒரு விஷயத்த நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவங்கள விட சிறந்த ஒருவர் உன்னை நோக்கி நெருங்கி வர்றாங்க. உனக்கான நல்லவங்களை, உனக்கான உண்மையானவங்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்க போறேங்கிறத புரிஞ்சுக்கோ. இது எல்லாமே இந்த வராகி அம்மாவின் சூட்சுமமான விளையாட்டுக்கள் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு யார் உன்னை விட்டு போனாலும் அதை நினைச்சு வருத்தப்பட அவசியம் இல்லை என் செல்லமே. இங்க சந்தோஷமா சிரிக்கிறவங்களை விட தன் சங்கடத்தை மறைக்கிறதுக்காக சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீயே யோசிச்சு பாரு. உன் மனசுல கவலையோ கஷ்டமோ பிரச்சனையோ இருக்கும்போது அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பார்க்குறவங்க முகத்துக்கு நேரா சிரிச்சுதானே சமாளிக்கிறேன். அவ்வளோதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீன்னா என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே நிஜமாகும். எல்லா சங்கடங்களும் உன்னை விட்டு விலகி போய் உன் முகத்தில் இருந்தக்கூடிய அந்த போலி சிரிப்பு உண்மையான சிரிப்பாக மாறி இந்த உலகத்தையே நீ ஜெயிச்சிடுவே என் செல்லமே. நீ மட்டும் முழு முயற்சியோட முழு மூச்சோட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சினா அந்த இமயமலையே கூட ஒதுங்கி உனக்கு வழி கொடுக்கும். அதை விட்டுட்டு சும்மா தூங்கி தூங்கி வேலை செய்யாம சோம்பல்தனமாக கிடந்தால் சிலந்தி வலை கூட உன்னை சுத்தி கட்ட ஆரம்பிச்சு உனக்கு சிறையை பிடிக்க ஆரம்பிச்சிடும் என் செல்லமே. எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் சோம்பல்தனத்தோட இருக்காத. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நிறைய வேலை செய்யணுமே தவிர நிறைய ஓய்வு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வேலை செய்யறதுக்கு எந்த பலனுமே உன் வாழ்க்கையில வராது. நீ சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு சிலர் நல்லா வசதியா வாழ்றவங்களை போல உனக்கு தெரியலாம். ஆனா இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தோட காசு பணம் வசதி செல்வம்னு வாழ்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய இளமை காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்களை தியாகம் செஞ்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்றது உனக்கு தெரியாது என் செல்லமே. இந்த உலகமும் சரி இந்த வாழ்க்கையும் சரி யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துடாது. ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி எல்லா பாடங்களையும் கத்து கொடுத்துட்டு கடைசியில தான் வெற்றியை கொடுக்கும். நீ இப்போ கஷ்டப்படுறத நினைச்சு வருத்தப்படாத. இது எல்லாமே உன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு நான் கத்து கொடுக்கக்கூடிய பாடங்கள் தான். யாரையாவது நீ பார்க்கும்போது அவங்கள பார்த்து நீ இரக்கப்படும் போது நீ ஒரு நல்ல மனிதனாக தெரிகிறாய். ஆனா நீ நல்ல மனிதன்னு தெரிஞ்சும் கூட உனக்கு யாராவது தொல்லை கொடுத்தாங்க, அப்படியும் கூட அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அவங்க மேல அன்பு காட்டுவதும் இரக்கம் கொள்வதும் இன்னும் ஒரு படி மேலே உன்னை நல்லவனாகத்தான் காட்டும். நீ மாமனிதனாக மாறிவிடுவாய் என் செல்லமே. எப்பவுமே எல்லார் மீதும் அன்பு செலுத்துறது நல்ல விஷயம்தான். ஆனா உன்னை மதிக்காதவனை நீ மதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உன்னை மதிக்காதவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் நகர்ந்து போகும்போது அவங்க உன்னை திமிர் பிடிச்சவன் சொன்னினா அதுக்கு உண்மையான பெயர் தன்மானம்தான். நீ யார் முன்னாலையும் அடிமையாக அடிபணிந்து போகக்கூடாது. ஆனா பணிவோட பொறுமையோட முதல்ல பேச கத்துக்கோ. நிச்சயமா
அது நீ உன்னை தன்மானத்தோடு சிறப்பாக ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன்றது சில சமயங்கள்ல நேர்மறை எண்ணமாக இருந்தாலும் பல சமயங்கள்ல அது உனக்கு தலகணமாகவோ ஆணவமாகவோ மாறிடக்கூடாது. எப்பவுமே நான் பெரியவன் நீ நினைக்க ஆரம்பிச்சினாலே நீ கீழே இறங்கி போறன்னு தான் அர்த்தம். எப்பவுமே பணிவோடும் துணிவோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் நடந்துக்கிட்டீனா நிச்சயமாக உனக்கான வெற்றி பெறுவ. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி அற்புதங்களையும் இந்த வராகி அம்மா நான் நடத்த போறேன். ஓம் வராகி போற்றி.